நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பாமகவை பிளவுபடுத்த பார்த்ததாக அன்புமணியின் மீது 16 வகையான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அறிக்கை பொதுக்குழுவில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. 24க்கு விடை கொடுப்போம், 25ஐ வரவேற்போம் என்ற சிறப்பு புத்தாண்டு பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் மைக் தூக்கி போட்டு மருத்துவரையா அவர்கள் கருத்துக்கு எதிராக பேசியது. பனையூரில் புதிய கட்சி அலுவலகம் துவங்கியுள்ளேன், அங்கே வாருங்கள், அதற்குரிய கைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள் என்று கைபேசி எண் கொடுத்ததும், இது போன்ற செயல்கள் கட்சியை அன்றே பிளவுபடுத்துவதும் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் போன்ற தலைமைக்கு கட்டுப்படாத செயலாகவே இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுகிறது. தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் என்றும் அதில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவரையா அவர்கள் அறிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் இரவு முழுவதும் மாவட்ட செயலாளர்களுக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டு, நீங்கள் யாரும் தைலாபுரம் தோட்டத்திற்கு போகாதீர்கள், உங்களிடம் கையெழுத்து பெற்றுக்கொண்டு மருத்துவர் அன்புமணி ஆகிய என்னை கட்சியில் இருந்து மருத்துவரையா அவர்கள் நீக்கப் போகிறார் என பொய்யான செய்திகளை, வதந்திகளை சொல்லி மொத்தம் 108 மாவட்ட செயலாளர்களில் 100 பேரை தடுத்து நிறுத்தியது. மருத்துவரையா அவர்களை பற்றியும் மருத்துவர் ஐயா அவர்களுடன் இருப்பவர்களை பற்றியும் மிகவும் அவதூறான, அருவருக்கத்தக்க, இழிவுபடுத்துகிற, அநாகரிகமான, மனதை புண்படுத்துகிற செய்திகளை ஒவ்வொரு நாளும் முகநூல் பக்கம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டு பொதுமக்கள் மத்தியில் அவமானப்படுத்துகிற மிக தீய செயல்கள் அரங்கேற்றி வருகின்றனர். இதனால் கட்சியினர் மத்தியில் மிகுந்த குழப்பமும் மனவேதனையும் பிளவும் ஏற்படுத்தி வருகிறது என்பதை இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு சுட்டிக்காட்டுகிறது. மருத்துவரையா அவர்களிடமும் மருத்துவர் அன்புமணி அவர்களிடமும் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய போது மருத்துவரையா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மதித்த நிலையில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்தியது. தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் இருக்கைக்கு அருகிலேயே ஒட்டு கேட்பு கருவி வைத்தது. 6 புத்தி சுவாதீனம் இல்லாத சில விசமிகளை தூண்டிவிட்டு கடவுள் சிலை முன்பு நின்று கொண்டு கடவுளிடம் ஐயாவுக்கு நல்ல புத்தியை கொடு என்று மருத்துவரையா அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக செய்த நடவடிக்கையை ஒழுங்கீனமான, அநாகரிகமான செயலாக கருதப்படுகிறது. தன்னிச்சையாக உரிமை மீட்க, தலைமுறை காக்க என்னும் பெயரில் நடைபயணம் என்ற நடைபயணத்தை மேற்கொண்டு வருவது கபட நாடகமாகவே இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுகிறது. 8 தைலாபுரம் தோட்டத்திற்கு மருத்துவரையா அவர்களை அன்புடன் பார்த்து வாழ்த்துக்களை பெற வேண்டும் என ஆர்வத்துடன் பார்க்க வருபவர்களை அங்கே செல்ல வேண்டாம் என வலியுறுத்தி பணம், பதவி கொடுப்பதாக ஆசை வார்த்தைகளை காட்டியும் வாகன ஏற்பாடுகள் செய்தும் பனையூருக்கு கடத்தி சென்றது. என்னுடைய படம் போடக்கூடாது, எனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என பலமுறை வலியுறுத்தி சொல்லியும் கூட்டங்களிலும் கட்சிக்காரர்களிடமும் என் குலசாமி என கூறிக்கொண்டு பிறரை தூண்டிவிட்டு கொச்சைப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் தொடர்ந்து பேசி வருவது. மருத்துவரையா அவர்களால் உருவாக்கிய மக்கள் தொலைக்காட்சியில் நீண்ட காலமாக மருத்துவரையா அவர்களின் நிகழ்ச்சிகளையோ அல்லது அவரது முகத்தை கூட காட்டாமல் தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி இயக்கி வருகிறது. திட்டமிட்டு பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் அமைப்பை கைப்பற்றி கொண்டது. மருத்துவரையா அவர்களின் அனுமதி பெறாமலும், தகவல் ஏதும் தெரிவிக்காமலும், அழைப்பு கொடுக்காமலும் பொதுக்குழு என்ற பெயரால் ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் மருத்துவரையா அவர்களுக்கு என ஒரு தனி நாற்காலி போட்டு துண்டும் அணிவித்து கூட்டம் நடத்தப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அலுவலகம்
மருத்துரையா அவர்களுக்கு தெரியாமலேயே திட்டமிட்டு சென்னை 17 தியாகராய நகர் 10 திலக்துறை என்ற முகவரிக்கு மாற்றியது. 30/5/2025க்கு முன்னர் மருத்துரையா அவர்களால் நியமனம் செய்யப்பட்டும் சிலர் நீக்கப்பட்டும் அதை தொடர்ந்து அதற்கு அடுத்து மருத்துவர் அன்புமணி அவர்களால் அப்பொறுப்புகளில் அவர்களே தொடர்வார்கள் என்ற அறிவிப்பும் எந்த வகையிலும் செல்லத்தக்கது அல்ல என்பது. 15 நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துரையா அவர்களிடம் ஏதும் பேசாமல் பொதுவெளியில் 40 தடவை பேசியதாக பொய் பேசியது. சட்டமன்ற குழு தலைவர் GK மணி மற்றும் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருவரும் குணமடைய கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என கேலி கிண்டலாக பேசி சிரித்தது. இப்படி 16 வகையான ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆய்வு செய்து அறிக்கையை தலைவர் ஐயா அவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை செய்திருக்கிறது என்பதை இந்த பொதுக்குழுவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.